சாய்ந்தமருது பள்ளிவாசல் நிர்வாகத்தில் என்ன நடக்கின்றது? சுதந்திரமான தெரிவு வேண்டும் என குரல் கொடுக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக நல்லாட்சி என்கின்ற எங்களுடைய இந்த அனுரகுமார் திசாநாயக்க என்கின்ற எங்களுடைய அரசாங்கத்திற்காக மாற்றம் வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அந்த மாற்றத்தின் பயனாக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்தமாக மருதூர் உட்பட கிழக்கு மாகாணம், அம்பாறை மாவட்டம் போன்ற பல இடங்களில் அமோக வெற்றியை ஈட்டிக் கொடுத்து எங்களுடைய இந்த அரசாங்கத்திலே பல்வேறு விடயங்களில் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற தலைமைகளுக்கு அப்பால் மாற்றத்துக்காக நாங்கள் பயணித்து ஒட்டுமொத்த வாக்களித்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை நாங்கள் வெற்றியேற்றிருந்தோம். நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்து எங்களுடைய பிராந்தியத்திலே பாராளுமன்ற உறுப்புரிமை வெல்லாத பொழுதிலும் ஒரு தேசிய பட்டியலிலே ஆதம்பாவா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை நாங்கள் பெற்றிருந்தோம். அவர்களாக பல வேலை திட்டங்களை நாங்கள் காண முயன்ற பொழுது தற்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய பகுதியை இயங்க விடாது இன்று எல்லா நிறுவனங்களிலும், குறிப்பாக மஹ்மூத் பாலிகா, அதே போன்று சாய்ந்தமது ஆஸ்பத்திரி டெவலப்மெண்ட் கமிட்டி, அதே போன்று எங்களுடைய சாய்ந்தமது மாளிகைக்கான ஜும்மா பள்ளிவாசல் போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களில் கையடிப்பது என்பது எங்களுக்கு உண்மையிலேயே பொறுத்து கொள்ள இயலாத ஒரு முடிவாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் பல நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து பல ஆலோசனைகள் எங்களுடைய பாராளுமன்ற எம்பியிடம் நாங்கள் முறையிட்டிருந்தோம். இருந்த பொழுதிலும் அவர் அரசியல் துஷ்பிரயோகம் என்று சொல்லலாம், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான நிலைப்பாடுகளை அவமதித்து அவர் விரும்புகின்ற சில செயற்பாடுகளை செய்கின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சாய்ந்தமருது மாளிகைக்கான ஜும்மா பள்ளிவாசலுடைய எங்களுடைய இடைக்கால நிர்வாக சபை சம்பந்தமாக குறிப்பிட வேண்டும். இங்கே தோழர் குறிப்பிடுவார் சம்பந்தமாக அதிலே பல ஈனச் செயல்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் இடைக்கால நிர்வாக சபையாக அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்ற எண்ணப்பாடு இருந்தும் கூட அந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அவர்களுடைய அரசியல் தலையீட்டினால் 42 இடைக்கால உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அந்த இடைக்கால நிர்வாக சபையானது திறம்பட செய்வதை நாங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஏற்கனவே இருந்த சபையினர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கொன்றை ஏற்படுத்தியிருந்தனர். அது என்னவெனில் அரசியல் தலையீடு இங்கே முற்றுமுழுதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்த அரசியல் தலையீடு இனிவரும் காலங்களிலும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் என்கின்ற அந்த பள்ளிவாசல் உட்பட ஏனைய பள்ளிவாசல்களிலே தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த உச்சநீதிமன்ற வழக்கு ஏற்றப்பட்டு அதில் தீர்ப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது 3 லோயர்மார் அவர்களுடைய கைச்சாத்திடப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியிடப்பட்டது. அது எவ்வாறென்றால், ஏற்கனவே ஆதம்பாவா அவர்களினால் 42 இடைக்கால உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் இல்லாது இன்டரிங் பாடி இன்னொரு இடைக்கால உறுப்பினர்களை வக்ஃபு சபைக்கு அவர்கள் அறிவித்திருந்தார்கள். 9 அல்லது 11 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர்களை, இடைக்கால உறுப்பினர்களை இந்த 42 பேர் உள்ளடங்கல் இல்லாது எமது தற்போது இருக்கின்ற எமது பிரதேச செயலாளருக்கு அறிவித்துறை வழங்கப்பட்டது. அதற்கு அமைவாக அவரும் 9 பேர் கொண்ட
ஒரு பேர் பட்டியலை இடைக்கால உறுப்பினராக நான் நியமிப்பதற்கு சான்று பருகிறேன் என்று அவரும் அதை அனுப்பியிருந்தார். ஆனால் இப்போது நடந்திருக்கிற சம்பவம், சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போது நடந்திருக்கின்ற சம்பவம் மக்களை பாரிய ஒரு அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்காக மதிக்கப்படுகின்ற இந்த அரசாங்கத்திலே, இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்காக பேணப்படுகின்ற பொழுது, இந்த நாட்டிலே சட்டத்தை எல்லோரும் சமமாக மதிக்கின்ற இந்த நேரத்திலே இன்று அரசியல் தலையீட்டின் காரணமாக ஒரு பிரதேச செயலாளர் 9 பேர் கொண்ட உறுப்பினர்களை அவர்கள் நியமித்து அங்கே அனுப்புகின்ற பொழுது, சிபாரிசு செய்து அனுப்புகின்ற பொழுது, வக்பு சபையானது மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும், இந்த வக்பு சபையானது அரசியல் அதிகாரிகளுடைய அல்லக்கைகளாக செயற்படக்கூடாது என்பதை மருதூர் வாய்ஸ் ஊடாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை இந்த நிகழ்வில் நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். ஏனெனில் பிரதேச செயலாளர் 9 பேர் கொண்ட ஒரு குழுவை சிபாரிசு செய்து அங்கே வக்பு சபைக்கு அனுப்பியிருக்கின்றார். ஆனால் இதனை திட்டமிட்டு இங்குள்ள தற்போது உள்ள ஆதம்பாவா எம்பி அவர்கள் அவருடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த 42 பேர் உள்ளடங்கிய அந்த லிஸ்டிலே, பேர் பட்டியலிலே இன்று அவர் 29 பேர் கொண்ட லிஸ்ட் ஒன்றை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். இது முகநூல் வாயிலாக உத்தியோகமாக வரவில்லை, முகநூல் வாயிலாகவும் அடுத்தது அவர்களுடைய வக்பு சபையினுடைய ஃபெக்ஸ் மூலமாகவும் நாங்கள் அறிந்த விடயம். இந்த லிஸ்டின் பிரகாரம் இன்று சாய்ந்தமலை ஜும்மா பள்ளிவாசலுடைய இடைக்கால நிர்வாக சபை ஒன்று கூடுவதை மக்கள் அவமதிக்கின்றார்கள். அவர்களை இடைநிறுத்த கோரி எங்களிடம் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நாங்கள் பள்ளியுடைய பிள்ளை, நான் ஒரு முன்னாள் அதாவது கல்முனை மாநகர சபை உறுப்பினர் என்ற வகையில் மக்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். அதை நிமித்தம் நாங்கள் கேள்வி கேட்க போனால் அங்கே ஒரு போலீஸ், அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ்களை ஜனநாயக ரீதியாக இயங்க விடாமல் அவர்களையும் மிரட்டுகின்றார். இது அரசாங்கத்தில் நாங்கள் விநேகமாக வேண்டுகின்றோம், உங்களை நாங்கள் வாக்களித்து, மக்கள் பெரும்பான்மையாக நாங்கள் வாக்களித்து அனுப்பிய எங்களுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு தூரநோக்கு அல்லாத அரசியல் அதிகாரத்தை வேறு ஒரு பிழையான முறையிலே பயன்படுத்தி மக்களை ஒரு குழப்பகரமான நிலைக்கு தள்ளப்பட எத்தனிக்கின்றார் எமது பாராளுமன்ற உறுப்பினர். ஆகையினால் வக்பு சபைக்கு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது, இந்த இடைக்கால நிர்வாக சபை இன்டரிங் பொடி என்பது எங்களுடைய பிரதேச செயலாளர் ஊடாக அனுப்பப்படுகின்ற 9 அல்லது 11 பேரோ கொண்ட அந்த பேர் லிஸ்டை அனுமதித்து வழங்கினால் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர் தான் நோண்டித்தனமாக, அதாவது அவருடைய அதிகாரத்தை ஒரு துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி வக்பு சபையை திணித்து எங்களுடைய மருதூர் மக்களை ஒரு குழப்பகரமான சூழலிலே பார்ப்பதற்கான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த விடயத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இவரின் காலங்களிலும் ஜனநாயக ரீதியாக ஆதம்பா அவர்களும் நாங்கள் வன்மையாக வேண்டுகின்றோம். எங்களுடைய மருதூர் வாய்ஸ் சார்பாக வேண்டுகின்றோம். மருதூர் மக்கள் அழகான சாந்தமானவர்கள். கொள்கைகள், மத ரீதியான கொள்கைகள் என்னவாக இருந்தாலும் ஒவ்வொரு கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஜும்மா பள்ளிகளை அமைத்து கொடுத்து நாங்கள் அழகு பார்க்கின்றவர்கள். உதாரணமாக தரிக்காவாதிகளாக இருந்தால் அக்பர் பள்ளி ஜும்மா பள்ளிவாயல், தௌஹீத்வாதிகளாக இருந்தால் தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசல், SLTJ-யாக இருந்தால் SLTJ ஜும்மா பள்ளிவாசல் போன்ற பல ஜும்மா பள்ளிவாசல்களை கொள்கை ரீதியாக இந்த மருதூர் மண்ணிலே முரண்படாது ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒருங்கிணைப்பில் நாங்கள் இருந்து கொடுத்த அந்த பங்குகள் இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இவ்வாறான நிலைமைகளை ஆதம்பா அவர்கள் ஒரு வித்தியாசமான போக்கிலே எங்களுடைய மருதூர் மண்ணை கையாள்வதை முற்றாக நிறுத்திவிட்டு ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் எவ்வாறு ஜனநாயக ரீதியாக எல்லா நிறுவனங்களையும் வழிநடாத்த படித்திருக்கின்றதோ அதே பணிப்புரையுங்கள் அவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல விடயத்தை கூறி விடைபெறுகின்றேன்.